வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நான் தான் கிங். இயக்குனர் ஆனந்த் நாராயணோட இயக்கத்துல சந்தானம், பிரியாலயா மற்றும் நிறைய பேர் சேர்ந்து நடிச்சு இன்னைக்கு திரையரங்களை வெளியேறுகிற படம் தான் இங்க நான் தான் கிங். இந்த கதை பிரசன்ட்ல இப்ப 2024 நடக்கிற கதை தான். ஸோ ஸ்டார்டிங்ல மும்பைல ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது. அது நடக்கிறதுக்கு அப்புறமா அடுத்து இந்த டெரரிஸ்ட்கள் சென்னையை தாக்க போறதா ஒரு நியூஸ் வருது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கிற அப்படியே அதுக்கு அடுத்து சந்தானம் இப்ப 90s கிட்ஸா இருக்கிறாரு. அவருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இவர் யாருமே இல்லாத ஒரு அனாதை, இவர் மட்டும் தான் இருக்கிறாரு. இவருக்கு ஒரு 25 லட்சம் கடை இருக்குது. இந்த கடை நம்ம எப்படி அடைக்கலாம்னு சொல்லி பாக்குறப்ப இவர் நம்ம கல்யாணம் பண்ணி அடைச்சிடலாம். கல்யாணம் பண்ண போற இடத்துல, அதாவது பொண்ணு பார்க்க போறாங்க இல்லைங்களா, போற இடத்துல எல்லாமே எனக்கு ஒரு 25 லட்சம் கடை இருக்கு, நீங்க கொடுத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாரு. ஒவ்வொரு இடமா ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்கிறப்ப ரத்னபுரி ஜமீன் வீட்டுல போயிட்டு இவர் பொண்ணு எடுக்க போறாரு. ஸோ கல்யாணமும் ஆயிடுது. இதுக்கு அடுத்து இவருக்கு 25 லட்சம் கிடைச்சு இவரோட கடன் அடைச்சாரா இல்லையா அப்படிங்கிறதும் இதை தாண்டி நடக்கிற நிறைய விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு. அண்ட் இதுக்கும் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன இல்லைங்களா பாம் பிளாஸ்ட், அதுக்கும் என்ன லிங்க் அப்படிங்கறத இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தோட சொல்லியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னாக்க சந்தானம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயின் பிரியாலயா இதுதான் அவங்களோட டெபியூட் படம் நினைக்கிறேன். ஸோ அவங்களுமே நல்லா பண்ணியிருக்காங்க. டான்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவங்களை தாண்டி தம்பி ராமையா நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா தான் பண்றாரோ அப்படின்னு தோணினாலுமே இந்த ஒரு கேரக்டருக்கு இந்த ஓவர் ஆக்டிங் தேவைதான் அப்படின்ற ஒரு மாதிரி நம்மள கன்வே பண்ண வச்சிடாரு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராகவே இருந்தாலும் சாங்ஸ் 2-3 இடத்துல சாங்ஸ் நல்லா இருக்கு. பட் அது கதையோட நல்லா இருக்கு. அதை தாண்டி நம்ம திரும்ப தியேட்டர் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கேட்கற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஸோ நான் பழைய டிஎம் மிஸ் பண்றேன். நீங்களும் மிஸ் பண்றீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மொத்தத்தில் இங்க நான் தான் கிங். இந்த வீக்கெண்ட் நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஒரு சந்தான படம் எப்படி இருக்குமோ அந்த ஒரு கலாயி, அந்த ஒரு ஃபன் எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு பவர் பேக்கிங்காக தான் இங்க நான் தான் கிங் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. குழந்தைங்கள முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் படம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.